பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை கிட்டத்தட்ட 200 வருஷம் அடிமையா வச்சிருக்காங்க. அவங்களுடைய காலனி நாடா வச்சிருக்காங்க. எல்லாருமே சொல்லுவாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் வரலனா இங்க பல பிரச்சனைகள் வந்திருக்கும்பா, ட்ரெயின் ட்ராக் ரயில்வே ட்ராக்லாம் வந்திருக்கவே செய்யாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே ரயில்வே ட்ராக்லாம் வந்தது உண்மைதான். எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா இங்க இருக்கக்கூடிய வெல்த், ரொம்ப பெரிய சொத்துக்களை எல்லாமே அவங்க நாட்டுக்கு சீக்கிரமா கொண்டு போறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது ஐயோ இங்கெல்லாம் ரயில்வே ட்ராக் வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போடப்பட்டது. அது ஒரு விஷயம், அது ஒரு பெரிய வரலாறு அப்படின்னு சொல்லலாம். சரிப்பா, நம்மகிட்ட இருந்து அப்படி என்னதான்ப்பா கொண்டு போயிட்டாங்க. கியூன் இரண்டாவது எலிசபெத் அவர்கள் கொஞ்சம் இறந்துட்டாங்க. அப்படி இறக்கும்போது கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்கன்னா பட்டாசு வெடித்து சந்தோஷமாக இருக்காங்க. கொஞ்சம் பேர் இல்லைப்பா துக்கத்தை அனுசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. 1952 பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய மகாராணியாக மாறுறாங்க கியூன் இரண்டாவது எலிசபெத் அவர்கள். 2022 வரை அவங்க தான் மகாராணியாக இருந்தாங்க. ஒரு 70 வருடம் வேறு யாருமே ஆட்சி செய்யாத அளவுக்கு அவங்க மகாராணியாக இருந்துட்டாங்க. இந்தியாவிலிருந்து பிரிட்டிஷ் இந்த கியூன் இரண்டாவது எலிசபெத் அவர்களுடைய குடும்பம் மட்டுமே கொண்டு போன அமௌண்ட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 45 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 45 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு கேட்கும்போது ஏதோ சின்ன தொகையெல்லாம் நினச்சிடாதீங்க. அமெரிக்கா ஒரு பெரிய வல்லரசு தானே. அந்த அமெரிக்காவினுடைய கடனை நம்ம அடைச்சி இன்னொரு அமெரிக்காவை நம்மளால் வாங்க முடியும், அந்த அளவுக்கான தொகை. ஸோ இவ்வளோ வெல்த்தை நம்மகிட்ட ஆட்டை போட்டுட்டு தான் அங்கே போய் பெரிய ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அமைத்தார்கள், ஆட்சி செய்தார்கள். ரொம்ப நல்லவனா இந்தியாவுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போ மட்டும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்றால் கண்டிப்பாக பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியை நம்முடைய இராணுவமும் நம்முடைய இளைஞர் படையும் கொடுத்துருக்கும். அதுக்கான எல்லா விஷயமும் நம்மகிட்ட தயாராக இருந்தது. இதுக்கு மேலே இந்தியாவை ஆட்சி செய்ய முடியாதரா அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம பயந்து போகலப்பா, நம்ம அஹிம்சைக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நம்ம என்ன செஞ்சிடலாம், சுதந்திரத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சுதந்திரத்தை கொடுத்துட்டு நடுராத்திரியில் ஓடி போயிட்டாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் கியூன் இரண்டாவது எலிசபெத் அவர்கள் அவங்களுடைய சொத்து மதிப்பு நம்ம சொன்னது இந்தியாவிடமிருந்து மொத்தமாக ஆட்டை போட்டுட்டு போன தொகையை கிடையாது. இப்போ கியூன் இரண்டாவது எலிசபெத் அவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, கோஹினூர் வைரம் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இப்படி பல அப்டேட் தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய ஆடியோ புக்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய உடல் நலத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் மனநலத்திற்கும் நம்முடைய அறிவுக்கும் தீனியாக இருக்குது. அதை யாராவது ஒரு நபர் நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருந்தால் நல்லா இருக்கும்பா, காரில் போகும்போது இல்லாட்டி ஹெட்செட் போட்டு வேலை பார்க்கும்போது இப்படிலாம் நமக்கு நிறைய இடத்துல தோன்றி இருக்கும். அந்த ஒரு தோன்றலுக்கு சரியான ஒரு தீனி தான் குக் எஃப்எம் அப்படின்னு சொல்லலாம். குக் எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். இப்போ லேட்டஸ்ட்டாக குக் எஃப்எம் ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஆடியோ புக் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா திராவிடத்தால் வீழ்ந்தோமா வாழ்ந்தோமா அப்படிங்கிற ஆடியோ புக் தான். ஸோ 1952 இரண்டாவது கியூன் எலிசபெத் அவர்கள் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தினுடைய மகாராணியாக இருக்காங்க. அப்படி மகாராணியாக இருக்கும்போது அவங்களுடைய சொத்து, இப்போ அவங்க இறந்துட்டாங்கல்ல, இப்போ அவங்களுடைய சொத்து மட்டும் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிப்பட்ட சொத்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 2000 3000 கோடி ரூபாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக பிரிட்டிஷனுடைய ராஜ குடும்பம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ராஜ குடும்பத்தினுடைய அந்த வருமானம் இல்லை சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 to 2.5 லட்சம் கோடி ரூபாயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தோராயமான ஒரு கணக்கு தான். 1.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் அப்படின்னு சொல்லும்போது, லட்சம் கோடிகள் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா இவ்வளோ பணத்தை வச்சு அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இது மட்டும் இல்லாமல் டாக்ஸ்லலாம் இவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவு அலவன்ஸ்லாம் இருக்கான் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில். டாக்ஸ் மீன்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு சொத்து தாத்தாவினுடையது அப்படியே பேரனுக்கு வருதுன்னா பேரன் என்ன செய்யணும், அந்த ஒரு சொத்துக்கான டாக்ஸ் எல்லாமே பே பண்ணணும் யூகேல. ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரி டாக்ஸ் எதுவுமே கிடையாது. கடைசியாக நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் நபர்கள் இந்த லைவ் ஸ்ட்ரீமை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இதில் ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டும் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அதாவது பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே அங்கே இருக்கக்கூடிய இராணுவ உடையை அணிந்திருப்பார்கள். இப்போதைய அரசராக பதவியேற்றி இருக்கும் 3வது சார்லஸ் அவர்கள் ரொம்ப பெரிய அளவில் இராணுவ உடை அணிந்து அவருடைய மெடல் எல்லாமே குத்திட்டு அப்படியே வந்திருப்பாரு. 24 மணி நேரமும் அவர் அதே உடையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி ஹாரி அவர்கள், இளவரசர் ஹாரி அவர்கள் ஒரு கருப்பு நிற சூட்டில் மட்டுமே இருந்திருப்பார். அதுக்கு காரணம் இருக்குது. ஹாரி அவர்கள் இப்போ அரச குடும்பத்தை சார்ந்தவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் இருக்குது, ஒரு லவ் மேரேஜ். அந்த லவ் மேரேஜ்னால பல பிரச்சனைகள், அதனால் ஹாரி அவர்கள் சொல்லிட்டாங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கருப்பு நிற உடையில் மட்டும் இருந்திருக்காங்க.
இப்படி பலவிதமான ஒரு 10 நாள் துக்க அனுசரிப்பு அப்படிங்கிறதுலாம் நடந்தது. 16-17 கிலோமீட்டர் அளவுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வேண்டிய நபர்கள் எல்லாமே கியூ நின்று அவங்களுடைய இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் அப்படிங்கிற பலவிதமான செய்திகளை நம்ம பார்த்தோம். ஸோ இப்படிப்பட்ட கியூன் இரண்டாவது எலிசபெத் அவர்களுடைய உடல் 10 தினங்களுக்கு பிறகு வெஸ்ட்மினிஸ்டர் அபே தேவாலயத்தில் கொண்டு வைக்கப்படும். இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபே தேவாலயம் அப்படிங்கிறது தான் ராஜ குடும்பம் கடைசியா 1000 வருடங்களாக எந்த சுப நிகழ்வா இருந்தாலும் சரி, துக்க நிகழ்வா இருந்தாலும் சரி, மறுபடியும் ரொம்ப பெரிய அளவு பிரேயருக்கெல்லாம் பிறகு அவங்களுடைய உடல் எங்கே கொண்டு செல்லப்படும்? இந்த ராயல் வேலட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லப்படும். இதுதான் மிக முக்கியமான ஒரு இடம். இந்த ராயல் வேலட் அப்படிங்கிறது தான் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் தேடிட்டு இருக்கிறது. ஏன்னா லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குறோமே, கண்டிப்பா இந்த ராயல் வேலட்டுக்குள்ள நம்மளை கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லையா. ராயல் வேலட் அப்படிங்கிறது எந்த விதமான கேமரா, அதே மாதிரி எந்த விதமான எலக்ட்ரானிக் டிவைசஸும் உள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ ரகசியமா இருக்கக்கூடிய ஒரு இடமா என்று கேட்டால் ஆம். இது எப்போதிருந்து தொடங்கப்பட்டது? இந்த ராயல் வேலட் அப்படிங்கிறது எப்போதிருந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1800களிலே தொடங்கப்பட்டது. 1804ல் அப்போதைய அரசராக இருக்கக்கூடிய 3வது ஜார்ஜ் அவர்கள் ஒரு ஆசையை சொல்றார். சென்ட் ஜார்ஜ் சாப்பலுக்கு கீழே கிட்டத்தட்ட 16 அடி ஆழத்துல ஒரு சுரங்கத்தை தோண்ட வேண்டும். அந்த சுரங்கத்தில் தான் இப்போ அரச குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய உடல் எல்லாமே புதைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் சொன்ன ஆசை. அதுக்கப்புறம் 1804 இருந்து 1810 வரை சென்ட் ஜார்ஜ் சாப்பலுக்கு கீழே மிகப்பெரிய ஒரு சுரங்கம் அப்படிங்கிறது தோண்டப்படுது. அந்த சுரங்கத்துக்கு காலம் காலமாக பல நபர்கள் அப்படிங்கிறவங்க செக்யூரிட்டியாக இருக்காங்க. அந்த செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி செக்யூரிட்டியாக இருந்து பல நாட்கள் இதை அப்படியே பில்ட் பண்ணிட்டே இருக்காங்க. 1804 இருந்து 1810 வரை இந்த கல்லறை அப்படிங்கிறது மட்டுமே தோண்டப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த கல்லறையில் 44 சேம்பர்ஸ் அப்படிங்கிறது இருக்கான். இப்போ இந்த பிலிப் அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கியூன் இரண்டாவது எலிசபெத் அவர்களுடைய கணவர், அவரும் இதே ராயல் வேலட் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லறையில தான் வைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அவருடைய அந்த சவப்பெட்டி இருக்குல்ல, அது இடமாற்றம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியூன் இரண்டாவது எலிசபெத் அவர்கள் கூட பிலிப் அவர்களுடைய சவப்பெட்டி மாற்றியமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. சரிப்பா, இப்படி ஒரு கல்லறையை தோண்டி இவ்வளோ பிரம்மாண்டமா ஏன் அந்த இடத்துல ராஜ குடும்பத்தை சார்ந்தவர்கள் புதைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். இது புதைக்கப்படுவது கிடையாது, அந்தந்த இடத்துல அந்த உடல் என்பது வைக்கப்படுகிறது. அப்படி வைக்கப்படும் உடலிலிருந்து எந்த விதமான துர்நாற்றமும் வராமல் இருப்பதற்காக பல ஸ்பெஷலான மெக்கானிசம் எல்லாமே அங்கே செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுது. ஸோ 1810லேயே 3வது ஜார்ஜ் அப்படிங்கிறவர் இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா 3வது ஜார்ஜ் தான் இதில் கொண்டு வரப்பட்ட இல்லாட்டி இதில் புதைக்கப்பட்ட முதல் அரசரா என்று கேட்டால் உண்மை, அவர் தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே 3வது ஜார்ஜ் அவர்களுடைய மகள் அங்கே புதைக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு 27 வயதா இருக்கும்போது திடீர்னு மரணம் அடைந்துடுறாங்க. 1810 நவம்பர் 27ஆம் தேதி 3வது ஜார்ஜ் அவர்களுடைய மகள் அங்கே அடக்கம் செய்யப்படுகிறாள். அதன் பிறகு 1820 பிப்ரவரி மாதம் 10 வருடத்திற்கு பிறகுதான் இந்த ஜார்ஜ் அவர்கள் இறக்குறாங்க. அப்படி இறக்கும்போது ஜார்ஜ் அவர்கள் 1820வது வருடம் இந்த ராயல் வேலட்டுக்குள்ள வைக்கப்படுறாங்க. அதன் பிறகு வந்த 4வது ஜார்ஜா இருக்கட்டும், வில்லியம் 4ஆ இருக்கட்டும், இவங்களுடைய உடல் எல்லாமே இந்த ராயல் வேலட்டுக்குள்ள வைக்கப்படுது. சரி, நம்மகிட்ட இருக்க கேள்வி என்னன்னா, இந்த ராயல் வேலட்டுக்குள்ள இவங்களுடைய உடல் இல்லாமல் வேறு ஏதாவது பொருட்கள்லாம் வைத்து அங்கே வச்சு நல்லடக்கம் செய்யப்படுவார்களா அப்படிங்கிறது தான். இங்கே தான் இவங்களுடைய ஒரு சஸ்பென்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. பொதுவாக நம்ம இந்த எகிப்து மம்மிஃபிகேஷன் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்டமாக இல்லாட்டி இந்த ஜார்ஜ் 3வது அரசர் அப்படிங்கிறவர் ஏன் இப்படி ஒரு ரகசியமான ஒரு இடத்தை தேர்வு செய்து அந்த இடத்துல தான் எங்களுடைய உடலை புதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லக்கூடிய கதை அவங்களுக்கு மறுஜென்மம் அப்படிங்கிறது இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மறுஜென்மத்துக்கு சரியான ஒரு இடம் இதுவாக தான் இருக்கணும். இந்த இடத்துல அமைதியாக இருக்கும்போது இல்லாட்டி இந்த இடத்துல புதைக்கப்பட்டால் மட்டும்தான் ராஜ குடும்பத்திலே மறுபடியும் பிறக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருப்பதாக கூறப்படுகிறது. ஸோ ராஜ குடும்பத்தை சாராத நபர்கள் இங்கே புதைக்கப்பட மாட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு டயானாவை எடுத்துக்கோங்களேன். டயானா இறந்துட்டாங்க. ஆனால் டயானா இறக்கும்போது அவங்க அங்கே ஒரு இளவரசியாக இல்லை. அப்படி இளவரசியாக இல்லாத காரணத்தினாலும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அப்போ விவாகரத்தும் கிடைச்சிருந்து. அதன் காரணமாக தான் டயானா அவர்கள் இந்த ராயல் வேலட்டுக்குள்ள புதைக்கப்படாமல் வெளியிடங்களில் அவருடைய உடல் அப்படிங்கிறது நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஸோ சென்ட் ஜார்ஜ் சாப்பலுக்குள்ள நம்மளால போக முடியும். ஆனால் சென்ட் ஜார்ஜ் சாப்பல்ல இருந்து அந்த லிஃப்ட் எடுத்து 16 அடி ஆழத்தில் இருக்கக்கூடிய இந்த ராயல் வேலட்டுக்குள்ள போக முடியாது. இந்த ராயல் வேலட்டுக்குள்ள கியூன் எலிசபெத் இரண்டாவது எலிசபெத் அவர்கள் பயன்படுத்திய சில பொருட்களும் கொண்டு செல்லப்படும். அப்படி கொண்டு செல்லப்படக்கூடிய பொருட்களை வைப்பதற்காக தனியான சேம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. டோட்டலா 44 சேம்பர்ஸ்.
அதில் இப்போதைக்கு ராஜ குடும்பத்தை சார்ந்த 25 சேம்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஃபில் ஆகிருக்கு. 26வது சேம்பரில் தான் கியூன் 2வது எலிசபெத் அவர்களுடைய உடல் வைக்கப்பட போகிறது. ஸோ 44 சேம்பர்ஸ் இல்லாட்டி 44 ஷெல்ஃப் அப்படிங்கிறது முடிந்த பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இதே மாதிரி இன்னொரு இடத்தை தேர்வு செய்வார்களாம். அதுவும் சென்ட் ஜார்ஜ் சாப்பலுக்கு கிட்டேயே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல எப்படி இந்த நல்லடக்கம் செய்வதற்கான ராயல் வேலட் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டதோ அதனுடைய கம்ப்ளீட் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது இந்த அரச குடும்பத்திடம் இருக்கிறதாம். அதன்படியே இன்னொரு சவக்கிடங்கு அப்படிங்கிறது அமைக்கப்படும், ராயல் வேலட் அப்படிங்கிறது அமைக்கப்படும். அப்படி அமைக்கப்படும் போது 1810 என்னென்ன சடங்குகள்லாம் செய்யப்பட்டதோ அத்தனை சடங்குகளும் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கான உயில் எல்லாமே எழுதி வச்சிருக்காங்களாம். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்கே சில நபர்கள் இல்லாட்டி இந்த சில அரசர்கள் எழுதக்கூடிய உயிலை 2 தலைமுறைக்கு யாருமே வாசிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதன் பிறகுதான் அதை வாசிக்கணும். அப்படி வாசித்தால் மட்டும்தான் அவங்களுடைய ஞாபகம் அந்த அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும். அப்படி ஞாபகம் கடத்தப்படும் போது தான் அவங்க சொர்க்கத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இந்த அரச குடும்பத்திடம் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் அரச குடும்பம் அப்படின்னு சொல்லும் போதே பல மர்மங்கள் இருக்கு. அதில் குறிப்பாக இப்படி நல்லடக்கம் செய்யறதுல கூட 10 நாட்கள் தனித்தனியாக ஒவ்வொரு இடங்களில் வைத்து 10வது நாள் கிட்டத்தட்ட 6 இடங்களை சுற்றி வந்த பிறகுதான் இந்த ராயல் வேலட்டுக்குள்ள கொண்டு வரப்படுகிறார்கள். ஆனால் அந்த ராயல் வேலட்டுக்குள்ள மறுபடி அனுமதி என்பதோ இல்லை அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறதோ அதை யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில சட்டங்கள் கோருகின்றன. ஸோ 2வது எலிசபெத் அவர்கள் இறந்து விட்டார்கள். ஆனால் 2 லட்சம் கோடி ரூபாய் இருந்தும் நல்லா பணம் சம்பாதிக்கிறவங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. எவ்வளோதான் கோடி கோடியாக நம்ம சம்பாதிச்சாலும் போகும்போது எதுவுமே கொண்டு போக முடியாது. கியூன் 2வது எலிசபெத்தாலேயே எதுவும் கொண்டு போக முடியல. அதனால் இருக்கிற வரைக்கும் யாருக்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அனைவருக்கும் உதவி செய்வோம். பிரிட்டிஷ் மாதிரி யார்கிட்ட இருந்தும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இவ்வளோ பெரிய கடனெல்லாம் வாங்கிட்டு போகக்கூடாது, இல்லாட்டி திருடிட்டு போகக்கூடாது. கோஹினூர் வைரத்தை கொடுத்துருங்கப்பா இந்த அட்வைஸ் வழியா. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.